நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாருமே கர்த்தருடைய வழியிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு நாள் நாம் அவரை அறியாமல் இருந்தோம். அந்த நாளில் நமக்கு இது புரியவில்லை. காலங்கள் கடந்து போன பின்பு நமக்கு புரிகிறது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வேதம் சொல்றது, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் எப்படி இருப்போம் என்பதை அவர் தன்னுடைய தோற்றத்தின் மூலம் நம்மை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, தன்னுடைய இரத்தத்தின் மூலம் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். எப்போதுமே நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும் போது, அப்போது ஒருபோதுமே கர்த்தர் உங்களை கைவிடாதபடி பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. நாம் எபேசியர் புஸ்தகத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 1 அதிகாரம் 4 - 6 வரை உள்ள வசனத்தை படிக்கலாம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுபிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பேசலாம். கர்த்தர் நம்மிடத்துல பேசுவாராக. அப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டா பிள்ளைகளாக்கும்படி, சுபிகார புத்திரராக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டா. நாம் ஒருவருமே அவருடைய சுபாவத்துக்கும் ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நாம் நினைத்தவர்கள் அல்ல. யாருமே அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும், அந்த சிருஷ்டிகளுடைய புத்திரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்பி வந்ததல்ல. அல்லேலூயா. கைசலாம். ஆண்டவராய் இயேசு தான் நம்மை அந்த சுபிகாரத்தை தந்து, அந்த பிள்ளை என்னும் அதிகாரத்தை தந்து நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எதனால என்று சொன்னால், நம்மை தெரிந்து கொண்டதுனாலே, எங்கேயோ தெரிந்து கொண்டதுனால தான் நம்மை இப்ப பிள்ளைகள் என்று நடத்தி கொண்டிருக்கிறார். இதை சிலர் அறியாம நேரடியாய் ஜெபிக்க விடாம, ஆண்டவர்கிட்ட நேரடியாக கேட்க விடாம, புத்திர சுபிகாரம் நமக்கு தந்ததை மறந்துவிட்டு பல வழிகளிலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே நாம் நேரடியாய் பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினாலே சுதந்திரமானபடினாலே நாம் நேரடியாய் கிறிஸ்துவிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். உலகம் பாவத்தில் பெய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், உலகத்தை யாராலும் திருத்த முடியாத ஒரு காலகட்டத்தில், ஒரு மனுஷன் கூட நல்லவனாய் பிறக்க முடியாத காலகட்டத்தில், ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்று, ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்குள்ளே பரிசுத்தமாக்க வேண்டும் என்று, ஒரு கூட்டம் ஜனங்களை அவருக்குள்ளே பரிசுத்தமாக்கி தன்னுடைய மனவரையிலே கூட வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதுனாலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை தேடி வந்தார். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதுக்கு முன்னே ஒரு நீதிமானும் இல்லை, அதுக்கு முன்னே ஒரு பரிசுத்தனும் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிற வேளையில நம்ம எல்லாரையும் அழித்து போட மனதில்லாமல், நம்மளை கொல்ல மனதில்லாமல், எப்படியாவது ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்ப எல்லாரையும் அவர் மீட்டெடுத்தார் என்று சொன்னா இல்ல, எல்லாரையும் மீட்டெடுக்க அவரால் முடியல. முடியும், மனுஷன் கேட்க மாட்டான். அல்லேலூயா. முடியும், மனுஷி கேட்க மாட்டாங்க. அதனால அவருக்கு பயப்படுறவங்களை மாத்திரம், யாரெல்லாமோ பயப்படுறாங்களோ, யாரெல்லாமோ அவரை அன்பு கூறுறாங்களோ, அவங்கள மாத்திரம் விசேஷமா இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்
அது கிறிஸ்துவால் கிடைத்த நமக்கு ஒரு பெரிய பலன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தபடியே. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? சரிதானே? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப உலகத்தின் மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே தேவனுடைய திட்டம் மாறுகிறது பரலோகத்தில் இருந்து. அப்ப நாம் உண்டு பண்ண பிள்ளைகளை மீண்டும் கிறிஸ்து பண்டையில சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய ஆண்டவர் மனுஷனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற சர்வ சக்தியும் இந்த சகலதையும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட தேவன் ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். மனுஷனுடைய ஒரு அவதாரம் எடுத்து பூமியில் இறங்க வேண்டும். ஆமென். அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னே உள்ள சகல பாவிகளை சரி பண்ணுவதற்காக புதிய படி இப்போதுள்ள எல்லா பாவிகளையும் உருவாக்கி எடுப்பதற்காக பரலோகத்தில் வந்து அவர் பிள்ளையாய் பிறந்தது அதுக்குத்தான். அல்லேலூயா. அவரிடத்தில் இருந்த பரிசுத்த இரத்தமும் பரிசுத்த சரீரமும் பரிசுத்த சுபாவத்தையும் நம்மை போல சிலருக்கு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல அதை பரிமாறினார். அந்த பரிசுத்தத்தை குறித்து பரிமாறினார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் பிறந்த இடம் எல்லாமே பெத்லகேம் மிக பாவம் நிறைந்த இடமா இருந்தது. அல்லேலூயா. மிகவும் பாவம் நிறைந்த இடமா இருந்தது. நாத்தான்வேல் அப்படிதான் கேட்கிறாரு. யோவான் 1ல அங்க பெத்லகேம்ல யாராவது நல்லவங்க உண்டான்னு கேட்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து ஏதாவது நன்மை வருமோன்னு கேட்க. அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடம். இன்றைக்கு இஸ்ரவேல் மோசமா தான் இருக்கு, ரொம்ப மோசத்துல தான் இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க ஒண்ணும் பரிசுத்தமாக இல்லை. அந்த பரிசுத்தத்துக்கு ஆண்டவராய் இயேசு ஒரு கூட்டம் ஜனத்தை வைத்திருக்க. அதுதான் நம்ம கடந்த நாள்ல தியானிச்சோம் கொஞ்சம். அல்லேலூயா. அது கண்டிப்பா பரிசுத்தமாக்குவார். அப்ப யாருமே பரிசுத்தம் இல்லாம இருந்த இடத்துல கிறிஸ்துவின் மூலம் இரத்தத்தின் மூலம் ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தார். பெத்லகேமிலே நல்லவங்க இல்லாத வேளையில அந்த பாவ சேற்றில அந்த உலகத்துல தான் இயேசுவும் பிறந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாவ சேற்றில் வழிதான் இயேசு பிறந்தார். ஆனா அவருக்குள் இருந்தது தெய்வீக சாயல். அந்த தெய்வீக சாயலை அவர் 3.5 ஆண்டு காலம் வெளிப்படுத்தினார். அந்த 3.5 ஆண்டு காலம் தெய்வீக சாயலை அவர் பிறந்த நோக்கத்தை, நம்மை உருவாக்க வந்த நோக்கத்தை, நம்மை சிறப்படுத்த வந்த நோக்கத்தை அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு சில அப்போஸ்தலரை அழைத்து அவர்கள் மூலம் சம்பாஷணை பண்ணி சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் சம்பாஷணை பண்ணி அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து இரத்தம் கொடுத்து மரித்து உயிர் தெழும்பின பின்பு ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரோடு சேர்ந்தார்கள். அதில் தான் நீங்கள் நானும் பங்குள்ளவராய் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன் குறித்ததினாலே யாராலும் விடுதலை பெற முடியாமல் இருந்த நாட்களிலே அந்த உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டதினாலே இப்படியாக ஒரு வழியிலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்தார் என்று அறிந்ததினாலே அந்த இரத்தத்தின் ஐக்கியத்தில் நீங்கள் பிள்ளைகளாக மாறினீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ல புரிந்தவர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதனால நீங்கள் பிள்ளைகளா இருக்கிற இனி இழந்து போகாம நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். இனி விழுந்து போகாம நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். உலக வழி நடத்தலுக்கு நேராக உங்களை விட்டுக் கொடுக்காம நீங்கள் ஆவியானுடைய திட்டத்தின்படி நடந்து என்னை ஒரு அப்பன் மீட்டெடுக்கல, அம்மா மீட்டெடுக்கல, அம்மா யாரும் மீட்டெடுக்கல, சொந்தங்க மீட்டெடுக்கல, யாரும் என்னை மீட்டெடுக்கல. என் ஆண்டவரே அந்த இரத்தத்தை தந்து என்னை மீட்டெடுத்ததுனால அவரை நான் ஒருபோது மறக்க கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் ஆரம்பித்து கிறிஸ்துவோடு போவதற்கு இப்படியான ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கதாய் கர்த்தரை நாம் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இரத்தம் உங்களுக்குள்ள வந்ததுனால தான் பிசாசு நம்மோடு போராடி கொண்டிருக்க. எப்படியாவது அந்த ஐக்கியத்திலிருந்து இவனை பிரிக்கணும், எப்படியாவது இந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தானானவன் சில விசுவாசிகளோடு போராடி கொண்டிருக்கின்றான். சில விசுவாச குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ள இணைக்க முடியாதபடி போராடுகிறான். சிலர் இயேசுவோட மனுஷனை பார்க்கிறாங்க, சிலர் இயேசுவோட மனுஷிய பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்கள ரத்தம் தந்து உங்களை மீட்டாங்க. அல்லேலூயா. நாங்கள ரத்தம் கொடுத்து மீட்டம் இல்லையே, மீட்டது இயேசு கிறிஸ்து தானே. நீங்கள் அவருக்கு தானே சொந்தம்.
அப்ப நீங்கள் அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால அந்த மீட்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உங்கள் மத்தியில பேசுவார். அல்லேலூயா. வேதம் சொல்ல பாருங்க, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்று சொல்லி மத்தேயு புஸ்தகம் 12:18 சொல்லப்படுகிறது. ஏசாயா 42 நீங்கள் பார்த்தீங்கன்னு அதை குறித்து அங்கேயும் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இதோ நான் தெரிந்து கொண்ட தாசன். அப்ப முதலில் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் மனிதனை கிறிஸ்துக்குள்ளே, பாவியாயிருக்கின்ற மனிதனையும் மனுஷிகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படியாய். அல்லேலூயா. அப்ப திருத்துவமான தேவனுடைய பிளான் தன்னிலிருந்து ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கி பூமியில இறங்கி அது அந்த சிருஷ்டிப்பு பூரணமாகும் போது எல்லாருக்கும் தெரியும், என்னை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு பூமியில வந்தார், என்னை பிரித்தெடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு பூமியில வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய தாசன். அப்போ தேவனிடத்தில் இருந்து ஒரு மனுஷனாய் இறங்கி வந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய், ஆண்டவராய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்ப அவர் யாரை தெரிந்து கொண்டார்? எல்லாரையும் தெரிந்து கொண்டாரா? அவர் எருசலேம் வீதிகளில் போகும்போது எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லையே. அப்ப விசேஷமானவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, எல்லாம் அற்பவும் தூஷியுமா இருக்கின்ற அவர்களை தெரிந்து கொண்டார். கல்லறையில கிடக்கிறதும் சண்டையில கிடக்கிறதும் மீன் விற்கிறதும் உதவாத கேசுகள் எல்லாத்தையும் தனக்கென்று சொல்லி தெரிந்து கொண்டார். அப்ப நாமும் தெரிந்து கொள்வதற்கு முன்னே அப்படி இருந்தோம், தெரிந்து கொள்வதற்கு முன்னே அப்படித்தான் இருந்தோம். அப்ப நம்முடைய ஆண்டவராய் இரட்சகர் நம்மை தெரிந்து கொண்ட பின்புதான் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள எல்லாத்திலும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த மாற்றம் நமக்குள்ளே வந்தது. அந்த மாற்றத்தை சத்துரு அறிவான். அந்த மாற்றத்தை சத்துரு அறிகிறதுனால நீங்கள் எப்படியாவது ஆண்டவரிலிருந்து பிரிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் சாத்தான் கிரியை செய்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்கிறான். இதை குறித்து அறியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல சொன்னா, இனி வரப்போற நியாய தீர்ப்புகளை ஒண்ணும் தெரியல, இனி வரப்போற பெரிய ஆக்கினை குறித்து தெரியல, அதனால அவங்க வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பாங்க, அதனால அவர் மகிழ்ச்சியத்தை இருப்பாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஒரு இடைக்காலம் ஆகும் போது, ஒரு 50-60 வயசாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி மெண்டலாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் அவருடைய தெரிந்தெடுப்பதிலையும் ஒரு விசுவாச பிள்ளை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், நானோ நீங்களோ சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், ஆவிக்குரிய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால், அந்த ரகசிய உறவை புரிந்து கொள்ளாவிட்டால், அவர் 60 வயதாமும் சூப்பர் மெண்டலாய் மாறுவாங்க. அல்லேலூயா. சில வேளை அவங்க சொல்லுவாங்க, இயேசு இருக்கிறாராங்கன்னு கேட்பாங்க. ஏன்? அவரை ஏற்ற காலத்துல காண முடியல, ஏற்ற காலத்துல தரிசிக்க முடியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவராய் இயேசு தெரிகா என் தாசன். அப்ப நீங்க அவரை பூமியில அனுப்பும் போது ஆண்டவர் என் தாசன் என்று சொல்லி அனுப்ப. தாசன் என்ன வேலை செய்யணும்? பிதா செய்த வேலையை, பிதா விரும்புகிற வேலையை என் தாசன் செய்வான். அல்லேலூயா. அதான் என் தாசன், அதுக்கு மேல ஒரு பேரே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் ஆண்டவருடைய தாசிகளா, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம் வெறும் பேச்சாளர்களாகவோ நாம் வெறும் விசுவாசிகளோ இல்லாதபடி எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடைய தாசன். அல்லேலூயா. நான் தாசன். அப்ப என்னை தெரிந்து கொண்டதுனால தாசனா இருக்கிற நான் இயேசு கிறிஸ்துடைய வேலைக்குள்ள என்ன செய்யணும்? நீங்க உள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வேலைக்குள்ளே உள்ளே நேச்சுராலிட்டியா வராவிட்டால் உங்களால ஒரு பலனும் கிடையாது பரலோகத்துக்கு. அந்த நேச்சுராலிட்டியா நீங்கள் கர்த்தரோடு வராவிட்டால் தேவன் நம்மை தள்ளி போடுவார். நாளைக்கு வேணா 1000 பேர் சபையில வரலாம், வந்து இருக்கலாம், ஆனா யாரை தள்ளுகிறார் என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்த தாசனுடையோடு இணைந்து வேலை செய்யாவிட்டால், அந்த தாசனுடைய கிரியைகளை உங்களுக்குள் உணர்வில்லாவிட்டால் நம்ம நிச்சயமா நம்ம எல்லாருமே தோத்து விடுவோம். ஆமே, ஆமே. எத்தனை இது புரியுது? அந்த ஆண்டவர் நடப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பாஸ்டர் மாத்திரம் நடந்தா போராது, விசுவாசிகளும் கூட நடக்க வேண்டும். நீங்க அப்பப்ப சொல்ல வேண்டும், நான் உம்முடைய தாசி, உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நீ விரும்புகிற வேலையை நான் செய்துத்தான் ஆக வேண்டும், அதுக்குள்ள இடத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு ஜெபித்தால் ஆண்டவர் கிடைத்த ஒரு இடத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த நீங்கள் என்னுடைய தாசன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ற. அல்லேலூயா.
அப்ப தாசன் பிதாவை குறித்து அறிந்த தாசனா இருக்கிற பிதா அவருதான் அறிந்ததுனாலே அந்த தாசன் எப்படி வழி நடத்த போறார்? ஆடுகளை அந்த தாசன் எப்படி நடத்தவர்? பிதா தீர்மானித்த காரியம் எது என்று சொன்னால், குமாரனாய் நீ போய் சேர்ந்து, குமாரனாய் நடந்து, குமாரன் என்னுடைய சித்தத்தை செய்து ஒரு கூட்டம் ஜனங்களை உனக்குள் இழுத்து உன் வழியை கொண்டு வரும்போது அவர்கள் என்னை தரிசிப்பார்கள். கரங்களை தட்டி கத்தர், என்னை என் ஆண்டவராக இருக்கின்ற என்னை பரிசுத்த ஆவியினாலே தரிசிக்கும் போது நீ அழைத்து கொண்ட அந்த வழி சரி என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. யார் புரிந்து கொள்வார்கள்? தாசனோடு நடந்து, தாசனுடைய பாடுகளை பட்டு, தாசனுக்காக ஜீவிக்கிற, தாசனுடைய விருப்பத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டம் ஜனத்தின் மேலே சில நாட்களுக்குள்ளே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய ஆண்டவர் நீ நடக்கிறது உண்மைதான் என்று சொல்லி அந்த தாசனுடைய மகிமையான பரிசுத்த ஆவியின் நிறைவை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தரும்போது உங்களுக்கு தெரியும், நான் நடக்கிற பாதை சரி, நான் நடக்கிற பாதை சரியா இருக்கிறது, என்னை நடத்துறது தாசன் தான் என்று சொல்லி அறிந்து கொண்டு நீங்கள் அவர் பின்னே நடப்பதற்காய் முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாசனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்கள் அவருடைய தாசிகளாகவும் தாசர்களா இருக்கிறோம். நமக்கு நிறைய பாடுகள் உண்டு, நமக்கு நிறைய வேலை உண்டு. குமாரன் விட்டு போன வேலை நம்ம சேர்ந்துத்தான் செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். குமாரன் என்ன வேலையை விட்டு போனாரோ, என்ன வேலையை நமக்கு நியமித்து போனாரோ, நீங்கள் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த வேலை செய்ய வேண்டும். காரியம் நம்மோடு நடக்க ஒரு பெரிய சக்தி உண்டு. ஆமென். நம்மோடு நடக்க ஒரு சக்தி உண்டு. உங்களை மீட்டெடுக்க, உங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற பல தூதர்கள் உங்களோடு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவங்களை சொல்லுவதற்கும், நம்முடைய குற்றங்களை சொல்லுவதற்கும், நம்முடைய குறைகளை சொல்லுவதற்கும், நம்முடைய நல்லதை சொல்லுவதற்கும் எல்லாத்துக்குமே நம்மிடத்தில் கண்ணிலே காணாத தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. காரியம் அவர் உங்களை ரத்தம் கொடுத்து மீட்டதுனால. ஆமென். ரத்தம் கொடுத்து மீட்டது. அப்ப நீங்கள் இப்போது வேற வழிகள்ல போகாம, வேற பாதைகள்ல போகாம, மனிதன் சுண்டி காட்டுற வழிகள்ல நீங்க போகாம, என்னுடைய தாசன் முன்னே போன வழி, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி ஜீவனா இருக்க அந்த வழியைத்தான் நான் போக வேண்டும் என்று சொல்லி பாடுபடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய ஆண்டவராகிய வந்த தாசன் உனக்கு வழி நடத்த, உன்னை பிடித்து பராமரித்து பாதுகாக்க இதோ உன் மத்தியிலே வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தேடுகிற சகல பேரும் கண்டடைவார்கள். நான் தான் உன்னுடைய தாசன், வேறொரு தாசன் இல்லை, வேறொரு வழி இல்லை, இயேசு தவிர வேறு பாதை இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு நடக்கும்போது அசுத்தங்கள் எல்லாம் மாற்றி தருவா. அவரோடு நடக்கும்போது பயத்தை எல்லாம் மாற்றி தருவா. அவரோடு நடக்கும்போது கிளியரன்ஸ் சரி பண்ணி தருவா. அவரோட நடக்கும்போது ரூட்டை கிளியர் பண்ணி தருவா. அந்த ரூட்டை கிளியர் பண்ணி தந்து நம்ம அமர்ந்து நம்மை நடத்துக ஒரு பரிசுத்த தாசன் நம்மத்திலே கடந்து வந்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபலதரகட நமனதரக பபபபபப. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இளவாமல் நிறைந்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனோடு நடப்பதற்கு பாடல் தேவை இருக்குது.
தேவனுடைய வாழ்வதற்கு ஜெபம் தேவை இருக்கிறது. தேவனுடைய வாழ்வதற்கு பரிசுத்தம் தேவை இருக்கிறது. தேவனுடைய தேடுவதற்கு அவருடைய சிலுவை நமக்குள் தேவை. ஆமென். அந்த சிலுவை தான் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் இருந்த அந்த வேதனைகளை அவர் கொண்டு பூமியில இறங்கி வந்த சிலுவையை நீங்களும் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழும்போது கர்த்தர் அதிசயங்களை அடையாளங்களை செய்து உங்களை வழிநடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண் எரிச்சலோடு யாரோ இருக்கிறீங்க. அல்லேலூயா. கண் எரிச்சலோடு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் என் தாசன். அப்போ ஆண்டவராய் இயேசு நம்மை விடுதலை ஆக்கும்படி, இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி இப்படி ஒரு தாசன் வந்திருக்கிறார். அப்ப அந்த தாசனுடைய பாரத்தை சுமக்கிற சபையாய் மாற வேண்டும். அந்த தாசனுடைய சகல வேதனைகளை சுமக்கிற சபையாக வேண்டும். எப்போது சபையா இருக்கிற நீங்கள் அவருடைய பாரங்களையும் வேதனைகளையும் நீங்கள் சுமப்பீங்க என்று சொன்னா, பிதாவாகிய ஆண்டவர் இயேசுவோடு அன்பாய் இருந்தது போல உங்களோடும் அன்பாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவின் பாரத்தை எடுக்கிறேனா, கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறேனா, இல்ல நான் ஃப்ரீடமா இருக்கிறேனா, இல்ல சுகபோதமாய் வாழ்கிறேன்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். செக் பண்ணி விட்டு அந்த கிறிஸ்துவின் நுகம் உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொன்னா, அந்த குமாரனை விடாம காத்ததை போல கர்த்தர் உங்களை விடாம தன் குமாரன் சாணத்திலே காத்துக் கொள்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் அஸ்திபார உபதேசத்தில் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் அஸ்திபார உபதேசம் எபேசியர் 2:20 பார்க்கும்போது ஒரு அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்துக்குள்ளே. அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு ஏன் ஒரு அஸ்திபாரத்தை தர வேண்டும்? இந்த அஸ்திபாரம் யார்? அல்லேலூயா, ரைசலா. இப்ப உங்களுடைய மனவாட்டிகளா இருக்கிற உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் பிதாக்கள் உண்டு, அம்மா உண்டு. காலம் கழியும் போது உங்க புருஷன் ஒரு அஸ்திபாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த உலகத்துக்கு சில நாட்கள், சில வருஷம் அஸ்திபாரம் பயங்கர தைரியமாக்கும். கணவன் இருக்கிறதுனால தைரியமாக்கும். அல்லேலூயா. மீன், மரக்கரை எல்லாம் வாங்கி கொண்டு வருவாரு, புடவைகள் எல்லாம் எடுத்து தருவாங்க. என்னுடைய பிழைப்பு அவரு பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு அஸ்திபாரம் போட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, கைசலாம். ஆமே, எல்லாரும் அந்த அஸ்திபாரத்துல உண்டு. அதவரை ஒரு புருஷனுக்கு மனைவி அஸ்திபாரம் தான். வீட்டுல இருப்பா, என்ன கவனிப்பான்னு சொல்லி ஒரு அஸ்திபாரம். அதுக்குத்தான் அவன் உழைக்கிறான் சந்தோஷமாய். அந்த அஸ்திபாரத்தில் இருந்து உங்களுடைய ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகிறது. அதே போலதான் பிதாவாகிய ஆண்டவரும் குமாரிலிருந்து ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். பிரைஸ். அப்ப நம் இரத்தத்திலே பிறப்பதனாலே, நம்ம அசுத்தத்திலே பிறந்தாலும் இரத்தத்திலே தான் பிறக்கிறோம். இரத்தம் தண்ணீருக்குள்ளதான் பிள்ளை உருவாகும். அதனாலதான் அவருடைய விழாவிலே குத்தும் போது நான் உன் தாசன் என்று அறிவிப்பதற்காக அந்த விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் உலகத்தை நம்மை நேசிக்காதை காண்பிப்பதற்குத்தான் அந்த விழா விளம்பிலே குத்தப்பட்ட மனிதனுடைய கண்கள் அந்த நிமிஷமே திறக்கப்பட்டது. அவன் ஒரு பெரிய சீஷனாய் மாறினான் என்று வேதம் பின்பு பண்டிதர்கள் எழுதி வைத்த ஒரு பெரிய சீஷனாய் மாறினான். ஒரு பெரிய படைத்தலைவன். அவனுடைய கண் பலவீனமான கண் கிறிஸ்துவின் ரத்தம் தொட்ட உடனே பார்வையடைந்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அவன் அந்த இடத்திலே முழங்காலை போட்டு அவரை தேடின. அதான் நம்முடைய ரட்சகர். நாம் சத்துருவா இருந்த போது, நாம் அவரை அறியாமல் இருந்த போது, நாம் பாவிகளா இருந்த போது, நாம் அவரை தெரியாமல் இருந்த நாட்களிலே அவரை அநேக முறை குத்தினதுண்டு, அநேக முறை வேதனைப்படுத்தினதுண்டு, அநேக முறை களங்கப்படுத்தினதுண்டு, அநேக முறை மார்க்கத்தை குத்தி சொன்னதுண்டு. ஆனால் ஒரு நாள் எங்கேயோ ஒரு ஆபத்தான வேளையிலே இந்த கண் காணாதவன் அவரை குத்தின போது அவரிலிருந்து வந்த ரத்தத்தின் வல்லமை எங்கேயோ இருந்த உங்களையும் என்னை அந்த ரத்தத்தின் வல்லமை தேடி வந்தது. நாம் அழுக்கு சேற்றில வாழும் போது, உதவாதவராய் வாழும் போது, ஒன்றும் அறியாமல் இருந்த போது அந்த ரத்தம் தேடி வந்ததே. மகளே, ஆனபடி உன்னை தெரிந்து கொண்டாரே, விடாத பிடித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அம்மன், அம்மா, அப்பா, குடும்ப உறவு
அந்த பவுண்டேஷன்ல இருந்து மெல்ல மெல்ல நம்மை மாற்றி 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 ஒரு வெறுப்புண்டாக்கி இப்ப சரியான கிறிஸ்துவன் பவுண்டேஷன்ல கொண்டு வந்தா. அப்ப கிறிஸ்துவன் பவுண்டேஷன்ல கொண்டு வரும்போது நமக்கு தெரியாது நம்முடைய அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, தாத்தா சரியில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, நிறைய குற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் கிறிஸ்துவன் பவுண்டேஷனுக்குள்ள வந்த பின்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அந்த பவுண்டேஷன் பேசுகிறது, அந்த பவுண்டேஷன் இடைப்படுகிறது. அந்த பவுண்டேஷன் நீங்கள் அமைதியாக இருந்தா இடைப்படாது. நீங்க அதுக்குள்ள விலை கிரயத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் இடைப்பட்டீங்கன்னு சொன்னா அது இடைப்படும். எப்படி இடைப்படும்? நம்ம ஒரு 1.5 மணிக்கு ஜெபிக்கிறோம். இடைப்படுகாரா அப்புறம் இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இடைப்படுகாரு இல்ல? என்ன இடைப்படுகாரு? நம்முடைய வியாதிகளை சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அது எப்ப சொல்லுங்க? நம்ம ஆவியில நிரம்ப நிரம்ப சொல்லி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியை தருகிறது யாரு? எதுக்கு தருகிறா? நான் உயிரோட இருக்கிறேன், நீ வார வழி சரி, நான் உன் தாசன், உன்னை தெரிந்து கொண்டது சரி, ஆனபடி என் ஆவியை உண்மையில அமர்த்தி நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்கள் கிறிஸ்துவன் பவுண்டேஷன்ல நீங்கள் கால் உரைத்தால், ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளை இடத்துல பேசுறது போல அந்த பவுண்டேஷன் பேசும். நீ சரியான இடத்துல நிக்கிறான், சரியான இடத்துல காலுண்டு நிக்கிறான், சரியான இடத்துல வந்து விட்டான். இப்போது நீ என்னை அறிந்து விட்டால், நான் இதுக்கு தந்த பூமியில உன்னை தேடி வந்தேன், நீ இப்போது என் பிள்ளையா இருக்கிறாய், இனி என்னை விட்டு போகாது என்று சொல்லிதான் சபையோடு கர்த்தர் பேசிக் கொண்ட. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரீபாலா சத்தரகபாலா தரகபாபா ஷகபாபா ரீமானா ஷதரகடனமரப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளாத கோடி கணக்கில் மக்கள் வெளியில கிடக்கிறாங்க. கோடி கணக்கில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகம் சுகபோதமா இருக்கு. அதே அப்பா அம்மா பவுண்டேஷன்ல உலகம் சுகபோதமா இருக்கும்போது நமக்கு மாத்திரம் உலகம் சுகபோதம் இல்ல. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு ஆசை நமக்கு கிடைக்கதில்லை. புருஷனில் இருந்தோ, பிள்ளையிடத்தில் இருந்தோ, உறவிடத்தில் இருந்தோ ஒரு ஆசை நமக்கு கிடைப்பதில்லை. அந்த ஆசிரியம் கிடைக்காம இருக்கிறதுனால கிறிஸ்துவத்தில் வந்திருக்கோம். கிறிஸ்துவத்தில் வந்தாலும் உங்களுக்கு சரியான உலக ஆசிரியம் கிடையாது. பரலோகத்தின் ஆசிரியம் மாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர உலக ஆசிரியம் கிடைத்தால் நீங்கள் மீண்டும் உலகத்துக்கு போய் விடுவீங்க. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் வீணாய்விடும், அவருடைய பரிசுத்த ரத்தம் வீணாய்விடும். அந்த பரிசுத்த ரத்தம் வீணாக கூடாது என்று சொல்லி உங்களை உலகத்திலிருந்து கரையற்றவர்களை உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடந்த நாட்கள்ல நேற்றுக்கு நம்முடைய ஒரு பிள்ளை சொன்னா, நாங்க ஸ்கூல்ல கொஞ்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி பிரச்சனைக்குள்ள தான் இருக்கிறோம். என்னன்னு கேட்டா, அது இந்த தவ காலத்தை குறித்து அவங்க சொல்றாங்களாம். ஃபாதர் சொல்றாங்க, இந்த தவ காலத்துல தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதனால தவ காலத்துல யார்கிட்ட பாவ மன்னிப்பு சொல்லணுமா? அச்சனு கிட்ட சொல்லணுமா? அல்லேலூயா. ஃபாதர் கிட்ட சொல்லணும். அவனே பாவி தானே, நான் பாவி தானே, என்கிட்ட எப்படி சொல்லலாம் பாவத்தை குறிச்சு? தேவன் பரிசுத்த ஆவியை தந்தாலும் நம்ம பூரணர் அல்ல. தேவன் பரிசுத்த ஆவியை தந்தது உண்மை, அது பூரணம் ஆக்குவதற்கே தவிர நம்ம பூரணர் அல்ல. ஏதோ ஒரு அரை பருவத்தில் நமக்கு பரிசுத்த தந்ததாக்கம், முழுசா அறியல. இனி நான் இருந்தா நீ அறிவாய் என்று சொல்லி தந்ததாக்கம். வேதம் சொல்லுவது, நீங்கள் புத்திரனாய் உங்களை நான் பிறக்க வச்சிருக்கிறேன், புத்திரியாய் நீங்கள் என் பிள்ளைகள். பிள்ளைகளானால் சுதந்திரமே. சுதந்திரமான என்ன செய்யணும்? தேவனுடைய பவுண்டேஷன்ல நிக்க நீங்கள் உங்க பாவங்களை தவக்காலம் அல்ல, எப்ப வேணுமானாலும் ஒரு 2 நாளோ 3 நாளோ தனியா உபவாசம் பண்ணி அன்றைக்கு முன்னே உன் பாவங்களை வைத்து அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா பாவி என்று ஒத்துக்கொள்ள, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட தவக்காலத்துல மாத்திரம் ஆண்டவராய் இயேசு நம்முடைய பாவங்களை மீட்டுகிறவர் அல்ல. ஆமென். உனக்கு ஒரு போதம் உண்டாகும், சரியான போதம் உண்டாகும் போது, ஐயோ சின்ன வயது முதல் பாவம் என்னை பின்பற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி பாவத்தை ஒப்பு கொடுத்து இனி உங்க பவுண்டேஷனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ரத்தம் கொண்டு உன்னை கழுவி எந்த நிமிஷத்திலும் கர்த்தர் கழுவ வல்லவர். அல்லேலூயா
ஹல்லேலூயா. கழுவது மாத்திரமல்ல, நேற்றைக்கு வர உன் பாவத்தை குறித்து லிஸ்ட் போட்ட அந்த பாவத்தை அவருடைய ரத்தம் கொண்டு அழித்து போட்டார். உனக்கு தெரியும் நம்ம செய்த பாவம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். பிசாசில் வந்து அதை மறைத்து போட்டார். அந்த பாவமுடைய ரத்தத்தில் வந்து மறைக்காவிட்டால் சாத்தான் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எத்தனை புரியுது? சாத்தான் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அப்ப பாவம் நம்மிடத்துல கழுவும் போது ஆண்டோடைய பவுண்டேஷனுக்குள் நிற்கும் போது பெரிய விடுதலை நமக்கு உண்டாகுது. அப்ப பாவம் என்பது ஒரு மனுஷனோடு சொல்வதற்கல்ல, பாவம் இயேசுவோடு தனித்தனியா ஏற்று சொல்வதற்கு. அல்லேலூயா.